உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா அந்த நாள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனங்கள் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பயப்படாதேன்னு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாக்குறோம் நம்ம உலகத்துல இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்றாங்க, அதிகாரிகளை ஒரு துணையாக நம்பி இருக்கிறாங்க, பணத்தை ஒரு துணையாக நம்பி இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுகளை துணையாக நம்பி இருக்கிறாங்க. எல்லாம் அவங்கதான் நமக்கு எல்லாங்கிறது பணப்படத்தினால நமக்கு என்ன செய்றாங்க, அதிகாரிகளையும் பெரிய பெரிய ஆளுகளையும் தன்னுடைய குடும்பத்தினர்களையும் மனிதர்களையும் பெரிய பெரிய ஆளுகளையும் தனக்கு ஒரு துணையாக நம்பி இருக்கிறாங்க. எல்லாம் எல்லா நம்பிக்கையும் அந்த மனிதர்கள் மேல இருக்கிறது. இந்த துணைகளை என்ன செய்யும்னாக்க பணம் இருக்கிற வரையும் தான், பணம் கையில இருக்கிற வரையும் தான் இந்த மனிதர்களோட துணை, இந்த அதிகாரிகளோட துணை, இந்த தலைவர்களோட துணை. பணம் போனதுக்கு பிறகு ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே கை விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பயப்படாதே, நான் உன் கையை பிடித்து நான் உன் துணை நிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அருமையானவர்களை, இதை கேட்கிறா யாரா இருந்தாலும் சரி, ஏசாப்பா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. அவர் உங்க கையை பிடித்திருக்காரு. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன், நீ யாரையும் நம்பாத, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அருமையானவர்களை, யாருதான் கைவிட்டான்னு சொல்லி பயப்படாதீங்க. ஏசாப்பா உங்களோட இருக்காரு, உங்க கையை பிடித்திருக்காரு, உங்களுக்கு அவர் துணையாக இருக்கிறாரு. எல்லாம் ஒரு நாளைக்கு கைவிட்டு போகும். நம்ம யாரை நம்பினாலும் சரி, இந்த உலகத்தை எந்த அதிகாரிகள் நம்பினாலும் சரி, எந்த பணப்பழத்தை நம்பினாலும் சரி, எல்லாம் ஒரு நாள் மறைந்து போயிடும், எல்லாம் கைவிட்டுரும். ஆனா கைவிடாத ஏசாப்பா உங்களோட இருக்காரு, அவர் உங்களுக்கு துணை நிக்கிறாரு. நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஏசாப்பா நீங்க நம்பி எந்த ஒரு காரியத்தை செய்யலாம், எதுக்கு இறங்கலாம். ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க, நீங்க என் கையை பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க செய்து பாருங்க. ஏசாப்பா உங்களுக்கு துணையாக இருக்காரு, அவர் உங்க கையை பிடித்திருக்காரு. நீங்க பயப்பட முடியாதுல, ஆண்டவர் உங்களோட இருக்காரு, உங்க கையை பிடித்திருக்காரு. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு துணை நிக்கிறேன், நீ யாரு உன்னை விட்டு போனா நீ பயப்படாத, யாரு உன்னை அற்பமாக நினைச்சிட்டு ஒதுக்கி விட்டு போனா நீ பயப்படாத, நான் உன்னோட தான் இருக்கிறேன், நீ பயப்படாதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அருமையானவர்களே, ஏசப்பா உங்களுக்கு துணையாக இருக்காரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை வழி நடத்துவாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் அப்பா தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, தோத்திர யாரெல்லாம் ஆண்டவர் எது மேலாம் நம்பிக்கை வச்சு பார்த்தார்களப்பா, எல்லாம் கைவிட்டுருச்சு ஐயா. ஆண்டவரே, தோத்திரம். ஆனா ஆண்டவரே அப்பா, நீங்க துணை நிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீர்கள் ஐயா, நான் உன் கையை பிடித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஏசாப்பா, தோத்திரம் பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல நீங்க துணையாக இருங்க ஐயா. நீங்க அவர்கள் கையை பிடித்து வழி நடத்துங்க தகப்பனே. தோத்திரம் கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா தோத்திரம், இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற ஆண்டவர பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா தோத்திரம். ஏசாப்பா, எல்லாரும் ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் அப்பா, திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேரப்பரா தொட்டு ஆசீர்வதிங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க, குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. தோத்திரம். நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா, தோத்திரம் தோத்திரையா. இதனால வியாதி படைக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தி ஆண்டவரை பலப்படுத்துங்க தகப்பனே. தோத்திரம். நன்றி ஏசாப்பா. தோத்திரையா. விவசாயிகளுக்கா தோத்திரம், மீனவர்களுக்கா தோத்திரம் ஏசாப்பா. இவர்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிங்க. இவர்கள் ஆண்டவரை எடுக்கிற ஆண்டவரை அப்பா பிரயாசங்கள் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திரம். நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா, தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கு இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.